தேர்தலில் வந்துட்டு நிறைவேற்றாத வாக்குறுதிகள் நிறைய இருக்கு. இது நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு வாக்குறுதிகள் கருத்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு முன்னாள் முதலமைச்சர். நீங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும், ஒவ்வொரு துறையிலையும் கிட்டத்தட்ட 100% வாக்குறுதிகளை முழுமையாக முடிச்சிருக்கோம். முக்கியமான வாக்குறுதிகள்லாம் இப்போ 5 கோடி நகை தள்ளுபடி கொடுத்துட்டோம். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை மிக முக்கியமாக கொடுத்துட்டோம். விவசாய கடன் தள்ளுபடிலாம் கொடுத்துட்டோம். சுய குழு கடன் தள்ளுபடி கொடுத்துட்டோம். இதுபோக ஊரக வளர்ச்சித்துறையில் இப்போ பல்வேறு திட்டங்கள் வர்ற நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க போகிறார்கள். அதனால் நல்ல செய்தியெல்லாம் வரும், இப்போ சொல்ல முடியாது. சரி, இந்தியா கூட்டணி வந்து இப்போ வந்து ஒரு சரியான கூட்டணி இல்லை. எல்லா மம்தா பானர்ஜியிலேருந்து இப்போ மாயாவதிலேருந்து பல பேரும் விலகி போயிருக்காங்க. எல்லாமே ஒருமித்த கருத்து உடையவர்கள் தான். பொதுவாக வந்து இந்தியா கூட்டணி உருவாக்குனது மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் தான் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் சர்வாதிகாரம் தலைதூக்குகின்ற பொழுது அவற்றுக்கு அதை காப்பதற்காக நிற்கக்கூடிய தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வழியிலேயே நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்களும் இன்றைக்கு நாட்டுக்கு ஜனநாயகத்திற்கு ஆபத்து வருகிறது என்றால், மாநில உரிமைகளுக்கு ஆபத்து வருகிறது என்றால் முதல் குரல் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள். திமுக தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை எந்த மாதிரி? தேர்தல் அறிக்கை மக்களை சார்ந்ததாக தான் இருக்கும். மக்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்கோ மக்களுக்காகத்தான் அரசு. அதான் மக்களின் முதல்வர் தானே. முதல்வரே வந்து அவர் வந்து மக்களுக்காக 24 மணி நேரமும் மக்களுக்கு சிந்தித்து கொண்டு செயலாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள். அந்த வகையில் தான் அவர் இன்றைக்கு எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி இன்றைக்கு மக்களை சந்திக்க இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி 40 வரும். அதில் என்ன சந்தேகம் என்ன இருக்குது சார்? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு கட்சிக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமை விட இந்த மட்டும் திமுக உறுப்பினர்களுக்கு அதிக வாக்களிக்க போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி, அதாவது தொகுதி இயக்கங்களுக்கு தொகுதி பங்கீடு என்பது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முடிவு செய்வார்கள். அதே மாதிரி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களையும் முதல்வர் அவர்கள் முடிவு செய்வார். விஜயோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. எம்ஜிஆர் காலத்திலேருந்து தொடர்ந்து திமுக சந்திச்சுக்கிட்டு வருது. திமுகங்கிறது ஒரு அரசியல் கட்சி. அது வந்து இன்னும் 100 ஆண்டு காலம் இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.